இன்றைக்கி பாருங்களேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேசுவோங்க. ஒரு எம்ஜிஆரை பற்றி நாங்கள் புரட்சித் தலைவர் பற்றி பேசணும்னா, ஒவ்வொரு நடிகர்களும் இப்போது பாருங்களேன், நான் எம்ஜிஆர் மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எம்ஜிஆர் என் மனசில் இருக்கார், எம்ஜிஆர் குடிகொண்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எம்ஜிஆர் மக்களிடத்தில் இடம் பிடிச்சிருக்காரு. மக்களிடத்தில் இடம் பிடிச்சது மட்டும் இல்லைங்க, அவருடைய கொள்கை கோட்பாடுகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. எல்லாமே நினச்சது நினச்ச மாதிரி நடத்துறதுக்காக அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நடத்திக்கிட்டே வந்தார். திரையுலகிலும் சரிங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்துலேயும் அரசியலையும் பாருங்களேன், அவர் நினச்சது என்னவோ அதை அப்படியே சாதனை பண்ணி காட்டினார். ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் பாருங்களேன், ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி. அதே போல் அரசியலில் ஒவ்வொரு மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு ஒரு சின்ன குழந்தைய படிக்கிற இப்போ காமராஜர் சொல்லுவாங்களே பாருங்களேன், காமராஜர் எல்லா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார் பாருங்களேன். அதுதானுங்க குழந்தைகளுக்கு எப்போவுமே படிக்கணும் சொல்லி ஒரு நினைப்போடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தில் நடித்த மாதிரி அரசியலையே அப்படியே எடுத்துக்காட்டாக விளங்கினார். இதே போல் புரட்சித் தலைவர் மாதிரி ஒவ்வொரு நடிகர்களும் எண்ணங்களோட நான் புரட்சித் தலைவர் மாதிரி தான், புரட்சித் தலைவர் வழியை நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு பாருங்களேன். புரட்சித் தலைவர் ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கு அள்ளி அள்ளி வாரி வழங்கும் வள்ளல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருந்தாருங்க. ஒவ்வொரு நடிப்புலையும் சரிங்க, அந்த நடிப்பில் என்னென்ன பண்ணுறாருங்களோ ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி அப்படியே பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு அதை அப்படியே உதவி பண்ணுறது அரசியலையும் உடனே ஒவ்வொரு ஏழைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு புத்தாண்டு, ஒரு பொங்கல் அந்த மாதிரி இருக்கும்போது துணியை கொடுக்குறதுக்குன்னு சொல்லி பொங்கலுக்கு ஒரு வேஷ்டி சிலையை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தானுங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நினைப்பு நினைச்சது சாதனை பண்ணக்கூடியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தானுங்க. எம்ஜிஆர் மாதிரி யாருக்குமே வர முடியாதுங்க. ஒவ்வொருத்தர் தனி மனிதர் ஒவ்வொரு சிந்தனைகளோட தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் எம்ஜிஆர் மாதிரி தானே இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் யாரும் யாரையும் நம்பாதுங்க. எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாதிரி யாருக்கும் வர முடியாது. அதுதானுங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்.